அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் டாக்கோ ஷெல்ஸும் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா அப்புறம் ஒரு சாலடும் செய்ய போகிறோம். டாக்கோ ஷெல் செய்யறதுக்கு வந்து மக்காச்சோள மாவு, மஞ்சள் கலரில் இருக்கும்ல, வெள்ளை கலர் மாவு கிடையாது, மஞ்சள் கலரில் சோள மாவு, மக்காச்சோள மாவுன்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். அது வந்து 1/2 கப். இதோட இப்போ நம்ம 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1/2 கப் கோதுமை சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த சோள மாவில் வந்து பிசுக்கு தன்மையே நம்மளுக்கு இருக்காது. அதுக்காக தான் இந்த மைதா சேர்க்குறோம். கொஞ்சம் பிசுக்கு தன்மை இருந்தால் தான் நம்ம தட்டும் போது ஈஸியாக வரும். அப்புறம் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு மெக்சிகன் ஐட்டம். இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு எண்ணெய் சேர்த்துக்கனால டாக்கோஸ் வந்து பொறன்னு வரும். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிப்போம். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து எண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சம் தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட்டுக்கிட்டோம்னா கிறிஸ்பாக வரும். நல்லா இதை மாதிரி டைட் டோவாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். ஏன்னா இந்த கேப்பில் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதை ஊற விட்டுப்போம் ஒரு மூடி போட்டு. டாக்கோ ஸ்டஃபிங்க்கு நான் ராஜ்மா ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து ராஜ்மா யூஸ் பண்ணலாம், கொண்டக்கடலை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். ராஜ்மா வந்து 100 கிராம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக விட்டுப்போம். அடுத்தது டாக்கோ மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். இது நம்ம வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரெடி பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், அரகானோ 1/2 டீஸ்பூன். இது வந்து கிடைக்காதவங்க, இது என்னன்னே தெரியாதவங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கைப்பிடி அளவு துளசி, ஃப்ரெஷ் துளசி அடித்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஹோம்மேட் டாக்கோ மசாலா ரெடி ஆகிட்டு, அடுத்ததாக வெள்ளரிக்காயில் ஒரு 3/4 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். கசப்பாக இருந்ததுன்னா தோலை எடுத்துட்டு கட் பண்ணிப்போம். அடுத்தது 1/2 தக்காளி எடுத்துப்போம். இந்த மேலே உள்ள இந்த ஹார்டாக உள்ளதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே உள்ள ஜூஸையும் ஓரளவு எடுத்துட்டு அப்புறமா சாலடில் சேர்த்துப்போம். இல்லைன்னா சாலட் ரொம்ப நீத்த மாதிரி ஆகிடும். அடுத்தது 1/2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். இப்போ 1/2 வெங்காயத்தையும் இதோட சேர்த்தாச்சு. இந்த சாலடுக்கு 1/2 மூடி லெமன் புழிஞ்சுப்போம். இப்போ இதோட நான் இப்போ சால்ட்டு சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து டாக்கோஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் மசாலா ஸ்டஃப் பண்ணும்போது சால்ட்டு சேர்த்துப்போம். இல்லைனா ரொம்ப நீத்து போய்டும் இப்படியே சேர்த்தோம்னா. இப்போ டாக்கோ ஷெல் ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடியாக இருக்குது. டஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பால், பூரி மாதிரி குட்டி குட்டி பால் எடுத்துக்கலாம். நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டிப்போம். நம்ம இந்த டாக்கோ ஷெல்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடியே கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுங்கிற அன்னைக்கு உடனே எடுத்து யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மெல்லிசாக அப்பளம் மாதிரி தட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேக்கோ ஷெல் வந்து முறுமுறுன்னு இருக்கும், சவுத்து போகாமல் இருக்கும். இப்போ இட்டாச்சு. இந்த சைஸுக்கு மெல்லிசாக இட்டுக்கணும். நம்ம டேக்கோ செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா, காட்டனில் இதை மாதிரி நல்லா மொத்தமான ஒரு துணி ரோலிங் பின்னை பக்கத்துலேயே வச்சுப்போம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா ஓட்டை போட்டுட்டு பொரிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உப்பாது பூரி மாதிரி. எண்ணெயில் போட்டு பொரிச்சுப்போம். கொஞ்சம் பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். சோள மாவு போட்டிருக்கனால நம்மளுக்கு உடனே கிறிஸ்பாகிடும், மொறுமொறுன்னு ஆகிடும். ஓரளவு நம்மளுக்கு இப்போ பபிள்ஸ் அடங்கிட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு எண்ணெயை அப்படி வேகமாக வடிச்சிட்டு துணியில் வச்சு உடனே ரோலிங் பின்னை உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம். அழகான டேக்கோ ஷெல் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு, இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் எல்லா ஸ்டஃபிங்கும் வைக்க போகிறோம். நம்ம டேக்கோ ஷெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து நம்மளுக்கு குக்கரில் உள்ளது ராஜ்மா நல்லா நம்மளுக்கு ஆறிட்டு, இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ராஜ்மாவை இதை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ராஜ்மாங்கிறது லைட்டாக கசப்பு தன்மையாக இருக்கும், லைட்டாக இருக்கும், ரொம்ப கசக்காது, லைட்டாக கசக்கும். அதனால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஸ்பைஸ் மிக்ஸ் இதை சேர்த்துப்போம். இது ஹோம்மேட். நம்மளுக்கு வேணால் டாக்கோ மசாலான்னு கடையில் கிடைக்கும், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெரி பெரி மசாலான்னு கடையில் கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஹோம்மேட் மசாலா தான் இதில் சேர்க்க போகிறேன். அப்புறம் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி. அதே மெக்சிகன் ஐட்டத்துலேயும் கொத்தமல்லி சேர்த்துப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறது வந்து ஃபில்லிங் வந்து கொஞ்சம் குழ குழன்னு இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்க வேணாம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ சேலடுக்கு ஃபைனலாக சால்ட் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் இந்த ராஜ்மா பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாலட், நீங்களும் இந்த மெக்சிகன் டேக்கோ ஷெல்ஸு, அது உள்ள ஸ்டஃபிங், இந்த சாலட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். மெக்சிகன் ஐட்டத்தை நம்ம மெக்சிகோவில் போய் சாப்பிட முடியாது, நம்ம வீட்டிலேயே இருந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.